ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு புரட்டாசி மாதத்துல முதல் நாள். நாங்கள் எப்படி சிம்பிளாக சாமி கும்பிடுறோம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால சாமி கும்பிடலாம், ஸ்வீட் எதனா செஞ்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் கும்பலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மார்னிங் கும்பிட முடியல, நிறைய வேலை இருந்துச்சு வீட்டில். சரி, அதனால ஈவினிங் கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவன் எழுந்துட்டான். சரி, இவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு பால் ஆற்றிட்டு இருந்தேன். ஒரு சிலர் வீட்டில் எல்லா நாளுமே பிரசாதம் வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த புரட்டாசி மாதத்துல. நாங்கள் முதல் நாள் சாமி கும்பிடுவோம் பிரசாதம் படைச்சு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமையும் இந்த மாதிரி எதனா ஒரு பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிடுவோம். புளி சாதம் ஒரு வாரம், தயிர் சாதம் ஒரு வாரம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாதம் இல்லாச்சு எதனா ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி சாமி கும்பிடுவோம். ஒரு வாரம் மட்டும் தளிகை போடுவோம். ஒரு சிஸ்டர் என்கிட்ட எப்படி எடிட் பண்றது கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கே எடிட் பண்ண தெரியாது, சுத்தமாவே தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஆஹ் இன்னுமே நான் நிறைய கத்துக்கணும். நான் கத்துக்கிட்டு கண்டிப்பா எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்றேன். நான் நிறைய எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஈஸியா அந்த ஆப் VLLO. அது ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன மாதிரி பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும். நான் நிறைய ஆப் ட்ரை பண்ணி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. மேபி உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க வேணா VLLO நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியே கஷ்டமா இருந்துச்சு, மத்த ஆப்லாம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா வேணா இது ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாச்சும் ஈஸியான ஆப்ஸ் இருந்தா கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இது செய்யறதுக்குள்ளேயே என் பையன் வந்துட்டான். தூக்கு தூக்குன்ட்டு அவனை தூக்கி வச்சுட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறது, எல்லா வீட்லேயுமே ஒரு பொறுமையாக ஒரு சாமி கும்பிட்டா, எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கே ஒரு தனி ஒரு பொறுமை வேணும். இவங்க 2 பேரையும் வச்சுட்டு, ஏன் நம்ம ஒன்று பண்ணால் அவங்க ஒன்று பண்ணுவாங்க. நான் பூ வச்சேன்னா அவங்க பூ எடுத்துகிட்டு போடுவாங்க. அது ரொம்பவே சாமி கும்பிட்றதுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட. இப்படி செஞ்சாச்சு, கேசரி செஞ்சாச்சு. இப்போ சாமி கும்பிடலாம். நான் பூ போட்டு வச்சுட்டேன். நான் சொன்னல பூ எடுத்து வைப்பாங்கன்ட்டு. அதுக்குள்ளே எடுத்து வைக்கும்போது எங்கள் மாமியார் பை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதே சைஸ் தான் பக்கத்தில் இருக்க வீடும். அதில் அவங்க இருக்காங்க. என் பொண்ணு கேமராவை பார்த்து 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 நோண்டிகிட்டே இருந்தா. அதை நோண்டுறதே தான் ஃபுல் வேலையை வச்சுட்டு இருந்தா. அவளுக்கு நான் ஊதுத்தி காட்டினா அவ காட்டணும், நான் சாம்பிராணி ஏத்தி காட்டினா அவ காட்டணும், நான் கற்பூரம் காட்டினா அவ காட்டணும். எது நான் பண்ணாலும் அவ பண்ணணும் சாமிக்கு. அதனால அவ ரொம்ப நேரமா அதை குடு குடு குடுன்னு கேட்டே இருந்தான். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ அமைதியானான். அதுக்கப்புறம் நான் பொறுமையா கற்பூரம்லாம் காமிச்சிட்டு போயிட்டு பையனை தூக்கிட்டு வந்துட்டேன். அவள் வரத்துக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு பூஜை கபோர்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அவர் திறந்துருந்ததுன்னா அந்த பூஜை கபோர்டே அது வேற மாதிரி ஆயிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.